நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 புள்ளிகள் அதிகரித்து 23,962 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பார்க்குறப்ப என்எஸ்சியில் 23,928 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,134, லோ 23,925 முடிஞ்சுது. இன்னைக்கு என்எஸ்சியில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,414, அதில் அட்வான்ஸ் 2,522, டிக்ளைன் 780, அன்சேஞ்சு 112. 52 வீக் ஹை 82, லோ 47, அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 130, லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 70. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 238 புள்ளிகள் அதிகமாகி 76,741 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.55% ஏற்றத்தோட 1,44,499 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.09% ஏற்றத்தோட 2,25,864 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.41% சரிஞ்சு 7,044 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. மார்க்கெட் ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நாகப்பன் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நேத்து மார்க்கெட் சரிஞ்சதை பார்த்து இன்னைக்கும் சரிவு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமா, பட் ஒரு புல் பேக் வர மாதிரி நடந்திருக்கு. ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியல. ஆனா 24,000 கிராஸ் பண்ணிட்டு திருப்பி 23,000 வந்திருக்கு. எதிர்பார்த்தீங்களா சார் இந்த புல் பேக்க? காலையில கொஞ்சம் இறக்கத்துலதான் ஓபன் ஆகும். அதுக்கு பிறகு டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு புல் பேக் இருக்குங்கிறது ஓரளவு நார்மலா இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் கரெக்ஷன் இருக்கும் பொழுது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், ஒன்னு சொல்லுவாரு, அப்புறம் இல்லம்பாரு, அப்புறம் திரும்ப இல்லம்பாரு. சோ அதனால ஒரு நாள் இறங்குனா இன்னொரு நாள் ஏறுங்கிறது கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். நேற்று அவருடைய அந்த தடாலடியான ஒரு திடீர் அறிவிப்புக்கு பிறகு பெரிய தாக்குதல்களோ பெரிய அளவுல ஒன்றும் நடக்கல. தொடர்ந்து சின்ன சின்ன அங்கங்க நடந்துட்டு இருக்குங்கிறத தவிர அவரு பெரிய அளவுல பயமுறுத்தினார், மிகப்பெரிய தாக்குதல் இன்று இரவு இருக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோ அதனால சந்தை இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. ஒரு புல் பேக் ரேலி எப்போதுமே ஒரு ஸ்டீப் கரெக்ஷனுக்கு அப்புறம், அதுவும் நேற்று இருந்தது ஒரு கணிசமான கரெக்ஷன். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் கூட, ஏன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை ஓரளவு கட்டுக்குள் வந்துருச்சு. அந்த நேற்று ஏறினதுதான் ஒரு 4%, 5%. அதற்கு பிறகு பெரிய அளவுல ஏறல, இன்னும் சொல்ல போனா 1% இறங்கி இருக்கு. சோ அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸுமே ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல இருந்து ஏசியன் மார்க்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு சின்ன ஸ்லைட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, ரெக்கவரிக்கு அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு. வேல்யூ பையிங் கொஞ்சம் எமர்ஜ் ஆயிருக்கு இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய ஃபர்தரா பேட், இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மான்சூன். மும்பை ரெயின்ஸை பத்தி தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் அது அந்த நகரத்தினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, அதை தாண்டி பார்க்கும் பொழுது வட மாநிலங்கள், பல மாநிலங்கள்ல ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி இதுல இப்போ இந்த மான்சூன் பக்காவா ஒரு நாள் தாமதமாக செட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஐஎம்பி. பட் ஆனா செட் ஆயிடுச்சு. செட் ஆனதோட இல்ல, நல்ல கணிசமான மழை வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜூன் மாதம் 37% டெபிசிட்டா இருந்த ரெயின்ஃபால் இந்த மாசம் 38% சர்ப்ளஸ் ரெயினா உபரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐஎம்டியினுடைய தகவல் சொல்லப்படுகிறது. அதனால கேரிஃப் இதுல இருந்து எல்லாமே வரிசையா அந்த விவசாயத்தை பொறுத்தவரை அங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ரொம்ப நெகட்டிவா இல்லைங்கிறதே இது காட்டுகிறது. ஏன்னா பெரும்பாலான இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான பங்கோ குறிப்பிட்டு சொல்லும்படியான துறையோ பெரிய ஏற்ற இறக்கத்துல இல்ல. நீங்க செக்டாரை பாத்தீங்கன்னா கூட ஐடி, ஆட்டோ ஒரு சின்ன இறக்கம்ங்கிறத தவிர வேற எதுவுமே பெரிய அளவுல இறங்கல அல்லது ஏறல. ஏத்தம் ஸ்மால் மைனர் மூவ்மெண்ட்ஸ் தான், சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். அதே மாதிரி நேற்று டிசிஎஸ் ரிசல்ட் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பேசிட்டு இப்பதான் வந்திருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் கட் வியூ சொல்லுங்க சார், எப்படி சார் வந்திருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் கட் தான். ஏன்னா முழுமையாக அந்த ரிசல்ட்ஸ் இன்னும் படிச்சு முடிக்கல. பட் அது அந்த லிங்க் வந்திருக்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஒரு பேசிக் டீடைல்ஸ், அந்த நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவர் சொல்லியிருக்கக்கூடியது, நம்ம பேசினது டாலர் டேர்ம்ஸ்ல, கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு ஆன மாதிரி தெரியல. என்னன்னா ரெவென்யூ, இந்த காலாண்டு ரெவென்யூ 72,275 கோடி. இது 2.2% தான் வளர்ச்சி காலாண்டுக்கு காலாண்டு பார்க்கும் பொழுது. அப்போஸ் இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 13.9% வளர்ச்சின்னு அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் சொல்லுது. சோ 13.9% இருந்தால் கூட சீக்வன்சியலா பார்க்கும் பொழுது மார்ச் மாத காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2.2% வளர்ச்சி தான். அப்ப இந்த டாலருடைய ஏற்றத்தினாலதான் இந்த தாக்கம் இருந்திருக்குங்கிறத தவிர கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல growth இருந்த மாதிரி தெரியல.
ஒரு உத்தேசமான கணக்கு போட்டு பார்த்தோம்னா டி growth அல்லது சைட்வேஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதான் நான் பாக்குறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் ஆன் இட். இது ஒரு பக்கம். இதுல சாதகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னால் இன்னொரு நெகட்டிவ் மேட்டர் என்னன்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 24%. இது நல்ல விஷயம் தான். நெட் மார்ஜின் 19%. பட் இந்த 24% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இதுக்கு முன்பு 25% இருந்தது. ஸோ 1% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பெரிய அளவுல இல்ல, பட் மார்ஜின் ஸ்குவீஸ் இருக்குனாலும் பெரிய அளவுல இல்லை அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $9.5 பில்லியன் சொல்லியிருக்காங்க இந்த காலாண்டுல, முதலாம் காலாண்டுல, விச் இஸ் குட். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏஐ ரெவென்யூ, ஆனுவலிஸ்ட் ஏஐ ரெவென்யூ $2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதலாம் காலாண்டுல உள்ளது ஆனுவலைஸ் பண்ணி பார்த்தால் இது 13.6% அதிகம் இதற்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால். ஸோ ஏஐல டிசிஎஸ் பங்களிப்பு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய டாப் எண்ட்ல இல்லைனாலும் மிடில் எண்ட்லயோ லோயர் எண்ட்லயோ ஏஐ பயன்பாடு, அதனுடைய பலன்கிறது டிசிஎஸ்க்கு வர ஆரம்பிச்சுங்கிறத இது காட்டுகிறது. அது சம்பந்தமா இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து பின்னால அந்த இதுல கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் சில நிறுவனங்களோடு போட்டிருக்கோம். எஸ்கே உள்ளிட்ட நிறுவனங்களோடு நாங்க வந்து என்ன மாதிரியான ஏஐ ரிலேட்டடா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த ரெவென்யூவை டேப் பண்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்லாம் இந்த பிரஸ் ரிலீஸ்ல டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் எஸ்கே போடு $800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். சர்வீஸ் நோவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், இட்ஸ் $multi million சொல்றாங்க. அதனுடைய மதிப்பு குறிப்பிடப்படவில்லை. யூரோப் பேஸ்ட் ஃபார்ச்சூன் குளோபல் 50 ஒரு அது அங்க அது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அந்த நிறுவனத்தோடு பாத்தீங்கன்னா ஒரு $multi million ஒப்பந்தம் இடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐல தன்னுடைய ஒரு கேக், நம்ம ஷேர் ஆஃப் இதை வந்து அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான விஷயமா பாக்குறேன். இனிமே அந்த அவங்க வந்து பிரஸ் சந்திப்பார்கள். சந்திப்பு அடுத்தடுத்து வரும் பொழுது அதுல வந்து ஒரு அடுத்த காலாண்டிற்கான கைடன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு டிசிஎஸோட ஷேர் பிரைஸ்ங்கிறது? இன்ஃபேக்ட் பெரிய மூவ்மெண்ட்னு எதுவும் இல்லை. அது சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல ஒரு காஷியஸ் அப்ரோச்ல தான் இருந்தது. அதுதான் நல்ல விஷயம். ஒரு $50 இன்னைக்கு $2050 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்குது. இது வந்து நேற்றைய முடிவை விட $8 குறைவு, அவ்வளவுதான். 0.39% இறக்கத்துல. ஒரு இன்ஃபேக்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் சொல்லணும். இன்னைக்கு க்ளோசிங்னு பாத்தீங்கன்னா 2059 இந்த சராசரி லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் அந்த பிரைஸ் அப்படி பாத்தீங்கன்னா. ஸோ 2050 ஒட்டி முடிந்திருக்கிறது. காஷியஸா தான் முடிஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட்டை ஓரளவு சந்தை டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கதா தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபிஷ் ரிசல்ட் சந்தை எதிர்பார்த்ததா தான் நான் நினைக்கிறேன். அதனால பெரிய எந்த அளவுக்கு நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நல்ல ரிசல்ட் வந்தாலே இறக்கிடுவாங்க. கீழங்கிறதுனால இன்னும் இறங்குமோங்கிற ஒரு கேள்விதான் சார். நிச்சயமா அந்த சந்தேகம் இல்லாமல் இல்லை. அதே சமயத்துல இது ஓரளவு முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு இருந்ததுன்னா பிளாட்டிஷா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. $12 பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட், ₹1 முகமதிப்புள்ள பங்கு இது. அதுக்கு $12 இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஜூலை 15 ரெக்கார்ட் டேட். அன்னைக்கு தேதிக்கு யார் கணக்குல எல்லாம் டிமெட் கணக்குல இந்த பங்கு இருக்கோ அவர்களுக்கு $12 டிவிடெண்ட் வந்து சேரும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஐபிஓ மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் பூமா வர போல தெரியுது. இப்ப எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ கூட வரப்போறாங்களா சார்? ஆமா, எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த நிறுவனம் ஏற்கனவே பட்டியலிடப்படாத அந்த இதுல வந்து பெரிய அளவுல வணிகம் ஆகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல $1000 போனுச்சு. அப்பவே ரொம்ப காஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேரு. பட் இப்பொழுது அது வந்து இந்தியாவின் நம்பர் 1ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏற்கனவே ஏபிஎஸ்எல் மாதிரி, ஆதித்ய பிர்லா, சன் லைஃப், யூடிஐ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏஎம்சி எல்லாம் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்க வந்து வர்றாங்க. இவங்க வந்து முழுக்க ஆஃபர் ஃபார் சேல் தான். 20 கோடி பங்குகளுக்கு மேல் ஆஃபர் ஃபார் சேல்ல வெளியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு $11,700 கோடி இதன் மூலம் வந்து திரட்டப்படும் பங்கு விற்பனை இருக்கும்னு சொல்லப்படுகிறது. ஜூலை 14 இந்த பங்கு விற்பனை தொடங்குகிறது. 13 ஆங்கர் புக்னு சொல்லக்கூடிய பெரும் முதலீட்டாளர்களுக்கு, 14 சிறு முதலீட்டாளர்கள், அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் துவங்கி 16 முடிவடைகிறது. டென்டேட்டிவா அலாட்மெண்ட் டேட் வந்து ஜூலை 17 அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து டென்டேட்டிவா 21 ஜூலை 21 இந்த பங்கு சந்தையில் பட்டியலிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. பங்கு ஒன்றின் விலை குறைந்தபட்ச விலைப்பட்டை வந்து 545, அதிகபட்சம் 574. லாட் சைஸ் 26, குறைந்தபட்சம் 26 பங்குகள் விண்ணப்பிக்க வேண்டும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 26 விண்ணப்பிக்கலாம். 13 லாட்ஸ் வரைக்கும் போடலாம்னு வச்சுங்க. குறைந்தபட்சம் 26 பங்குகள்ங்கிறப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர் $14,924 வரும் அந்த அப்பர் பேண்ட்ல 574. அதுக்கு மேல 14 லாட் அதுக்கு மேல போடும்பொழுது 364 பங்குகள் அதுக்கு மேல போடும்பொழுது அவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரா கருதப்பட மாட்டார்கள். அதே மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. 68 லாட் 1768 பங்குகள் அல்லது 10 லட்சத்துக்கு மேல போடும்பொழுது அவர்கள் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. சோ அடுத்த வாரம் தான், அதனால நம்ம
மேலும் தகவல் கிடைத்தால் அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இது லாபத்தில் தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய நிறுவனம்ங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விலை நியாயமானதா இல்லையாங்கிறது முதலீட்டாளர்கள் நல்ல ஆலோசனை பெற்று இந்த முதலீடு செய்யறதா இல்லையான்னு முடிவெடுக்கலாம். நிச்சயம் சார். சரி, இப்ப லாபத்தில் இயங்குற கம்பெனி, இந்தியாவில நம்பர் 1 கம்பெனி அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் சைனா இருக்குல்ல சார்? இப்ப முதலீட்டாளர்கள் எப்படி சார் கவனிக்கிறது? இல்ல, இது மிகுந்த கவனத்தோடு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உண்மை. அதே சமயத்துல அது நியாயமான விலையில வருதா இல்லையாங்கிறத முதலீட்டாளர்கள் தான் முடிவு செய்யணும். ₹1 மதிப்பு இருக்கிறதுக்கு நமக்கு 90 பைசாவு கிடைச்சிச்சுன்னா நமக்கு அது மலிவானது. ₹10 மதிப்பு உள்ளது ₹11 கிடைச்சிச்சுன்னா கூட அது நமக்கு விலை அதிகம் தான். அதற்கு உரிய விலையை கொடுத்து வாங்கினோம்னா அல்லது அதை விட மலிவான விலையில கிடைச்சிச்சுன்னா நமக்கு பங்குச்சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இல்லைன்னா முடியாது. அதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன பங்குச்சந்தையில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய ஆதித்ய பிர்லா, UTI இந்த மாதிரியான AMCs எல்லாம் இருக்கு. சோ அந்த AMCs அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் எப்படி என்ன PE வணிகமாகுது, என்ன ஒரு பிரைஸ் டு புக் வேல்யூல வணிகமாகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், HDFC அசெட் AMC இருக்குது, ஸ்ரீராம் அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய AMCs லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அதற்கேற்ப மதிப்பீடு என்ன சந்தை கொடுத்திருக்கிறது, அதை விட இது மலிவாக இருக்கிறதா, எக்ஸ்பென்சிவா இருக்கா, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸோட அது பெட்டரா இருந்தா கொஞ்சம் கூடுதலா கொடுக்கலாம், அதனோட பெர்ஃபார்மன்ஸோட சுமாரா இருந்தா விலை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அப்படிங்கிற ஆங்கிள் ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்கிறது தான் கரெக்டா இருக்குமே தவிர இது நம்பர் 1ங்கிறதுனால வாங்குறதோ அல்லது வேண்டாம்னு நினைக்கிறதோ சரியா இருக்காது. சிறப்புங்க சார். நீங்க டீட்டெயிலா பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸ் நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.